கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு இவ்விதமாக சொல்லுகின்றார். அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். எக்காலத்தை இந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ வருகைக்கு முன்பதாக என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களை இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படும் பொழுது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அவருடைய வருகை சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். 29வது வசனம். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்படிப்பட்ட அக்காலம் வரும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாயிருந்து விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் அக்காலத்தை அறியாதிருக்கிறபடியினால், அதாவது அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்போ ஆண்டவருடைய வருகை குறித்து யாருமே அறிய மாட்டாங்க. பிதாவாகிய தேவன் மாத்திரமே அறிந்திருக்கின்றார். அவர் வருவதற்கான அதாவது அந்த காலத்தை அறியலாம். அப்போ சமீபமாய் வந்துவிட்டார், வாசல் அருகே வந்துவிட்டார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். சமீபம் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது, எந்த நாள், எந்த நாளிகை என்று சொல்லி ஒருவராலும் அதை சொல்ல முடியாது. அந்த அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால அதனால நீங்கள் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். அதற்கு ஒரு உவமையாக அடுத்த 3 வசனங்கள் பாருங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புற தேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கும் கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆண்டவர் ஒரு உவமையாக, ஒரு எஜமான் வீட்டை விட்டு புற தேசத்திற்கு போகும் பொழுது தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலையை நியமித்து செல்லுகின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்கின்றார். அதே போல் காவல் காக்கிறவங்களுக்கும் அந்த காவல் காக்கிற பொறுப்பை கொடுக்கின்றார். இப்படி எல்லாருக்கும் வேலைகளை நியமித்து அவர் செல்லுகின்றார். அப்படி போன எஜமான் திரும்ப வருவார். ஆனால் எப்பொழுது வருவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் சாயங்காலத்திலோ நடு இரவிலோ சேவல் கூவும் வேலையிலோ எப்பொழுது வருவார்னு தெரியாது. ஆனால் தங்கள் பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை, அவர் கொடுத்திருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய வேலையாட்கள், ஊழியர்கள், அவர்கள் தங்கள் காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் வரும் பொழுது விழித்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது தங்கள் பொறுப்பை கவனத்தோடு எப்பொழுதுமே கையாண்டு கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாய் வந்துவிட்டது. இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, அறிய முடியுது. நம்முடைய ஆவிக்குரிய காதுகள், ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் இதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு சொல்றாராம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அன்னைக்கு சீஷர்களை பார்த்து அவர் இந்த பூமியில நேரடியா சொன்னாரு. அதனோடு கூட இந்த வேதத்தின் மூலமாக எல்லாருக்கும் சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாரும் நம்ம அறிந்து கொள்கிறோம். எனவே பிரியமானவர்களை, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையோடு ஒரு ஓட்டம். நம்மை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி மாறி போகலாம்,
எந்த வழியிலும் செல்லலாம். நம்ம சூழ இருக்கின்ற ஜனங்களும் சரி, உலகமும் சரி, இந்த மாறி வருகின்ற சமுதாயத்திற்கு ஏற்றபடி, அதாவது மாறி வருகின்ற இந்த நாகரிகம், இந்த கல்ச்சருக்கு ஏற்றபடியாக எப்படினாலும் மாறிக்கொள்ளட்டும். ஆனால் நாமோ தேவ பக்திக்கு ஏற்றபடியான எல்லாவித நல் ஒழுக்கத்தோடு கூட நம்ம வாழ வேண்டும். அதிலே நாம் காலம் போகிற போக்கு, உலகம் போகிற போக்கு என்று சொல்லி அதனோடு சேர்ந்து போகலாம் என்று சொல்லி ஜாக்கிரதை இல்லாதவர்களாக நாமும் ஓட துவங்கக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், சில பாடுகள் அதனால் இருக்கலாம். ஆனாலும் கூட எப்பொழுதும் விழித்திருந்து நம்முடைய காரியங்கள், நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள் மற்றும் பரிசுத்தம், தேவபக்தி, நீதி இவைகளிலெல்லாம் நாம் சரியாக இருப்பதற்கு சில எதிர்ப்புகள், தடைகள் இந்த பூமியில் இருக்க தான் செய்யும். ஏன்னா பலவிதமான காரியங்களை பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக எல்லாவற்றையும் செய்வது சற்று கடினம்தான். ஆனாலும் கர்த்தருடைய வருகை சமீபம். நம்ம தினமும் சரியான நேரத்தில் ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கென்று ஒரு நேரத்தை வகுத்து, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கெத்சமனை தோட்டத்தில் வைத்து சொல்கிறார் அல்லவா. அப்போ நம்ம விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு நம்ம காக்கப்படுவோம். பிரியமானவர்களே, காலம் இனி செல்லாது, கர்த்தர் வாசல் அருகே வந்துவிட்டார். நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ அக்காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு மகாராஜாவே என்று சொல்லி இருக்கிறேன். இதோ உம்முடைய பிள்ளைகள் இந்த காலங்களிலே நாங்கள் சம்பவிக்கிறதை காணும் பொழுது வருகை சமீபமாயிருக்கின்றது. இதோ நீர் சமீபத்தில் வந்துவிட்டீர். எனவே ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் காத்திருந்து எதிர்கொண்டு வர ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எப்போதும் உம்மை பற்றி கொண்டு ஓடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தனனா 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 தனனா